மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. அனைத்து மாணவர்களுக்கும் காலை வணக்கங்கள். தரம் 11ஆம் ஆண்டு பகுதியினை அவதானித்து கொண்டு வருகின்றோம். அந்த அவதானிக்கப்பட்டு கொண்டு வருகின்ற அந்த வரிசையில் இறுதி வகுப்பில் கவிஞர் சோலைக்கிளியினுடைய கவிதையாகிய சிறி ஓடாத வருங்கால மனித நதி என்று சொல்லப்படுகின்ற பிரதானமான கவிதை பகுதியை நாங்கள் அவதானித்திருக்கின்றோம். அதாவது கவிஞர் சோலைக்கிளியின் சிறி ஓடாத வருங்கால மனித நதி என்று சொல்லப்படுகின்ற பிரதானமான கவிதை பகுதி இறுதி வகுப்பிலே என்ன செய்யறா விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த கவிதை எந்த தொகுப்பிலே இருந்து எடுக்கப்பட்டதென்றால் அவரால் எழுதப்பட்ட பாம்பு நரம்பு மனிதன் என்று சொல்லப்படுகின்ற தொகுப்பிலே இருந்து எடுக்கப்பட்டதான் எதாக இருக்கும் என்றால் அந்த சீறி ஓடாத வருங்கால மனித நதி என்று சொல்லப்படுகின்ற அந்த கவிதை சொல்கிற அர்த்தத்தை விளங்குவோம். பாம்பு நரம்பு மனிதன் என்று சொல்லப்படுகின்ற கவிதை தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு கவிதை தான் எதாக இருக்கும் என்றால் அந்த சீறி ஓடாத வருங்கால மனித நதி என்று சொல்லப்படுகின்ற அந்த பிரதானமான ஒரு கவிதை பரப்பாக காணப்படும். அதில் என்ன விடயம் சொல்லப்படுது என்றால் ஒரு அரசாங்க உத்தியோகஸ்தரிடம் ஒரு பையன் ஒருவன் என்ன செய்கிறான் என்றால் வருகின்றான். அவன் ஒரு எழுத்தறிவற்ற ஒரு பையனாக இருக்கின்றான். அந்த எழுத்தறிவற்ற பையனை அந்த அரச உத்தியோகத்தர் கையொப்பத்தை இடும்படி கூறிய அந்த வேளை அந்த பையன் என்ன செய்கிறான் என்றால் அவனுக்கு கையொப்பத்தை இடத் தெரியாது. அவன் தன்னுடைய இடது கையினுடைய பெருவிரலை ஊன்றி என்ன செய்தான் என்றால் வெட்கமடைந்து சிரித்தான். அது ஒரு செத்த சிரிப்பாக குறிப்பிடப்படுகிறது. அந்த எழுத தெரியாத பையன் இன்று என்னை சந்தித்தான். பெரிய பரிதாபத்தினுடைய முழு மொத்த வடிவமாக என் முன் நின்றான் சொல்லப்படுகிறது. அதாவது மற்றவர்கள் பாவப்படத்தக்க வகையில் ஒரு பரிதாபமான அந்த வகையில் அவனுடைய தோற்றமானது காணப்படுவதை இந்த கவிதையாசிரியர் கவிதையின் ஆரம்பத்தில் என்ன செய்கிறால் குறிப்பிடுவதை நாங்கள் அவதானிக்கலாம். அந்த எழுத தெரியாத பையன் இன்று என்னை சந்தித்தான். பெரிய பரிதாபத்தினுடைய ஒரு முழுமொத்த வடிவமாக என் முன் நின்றான் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது மீசைக்கு விதை தூவி இளமை மழை பெய்ய பயிர் முளைத்த பருவம். மீசைக்கு விதை தூவி இளமை மழை பெய்ய பயிர் முளைத்த பருவம் என சொல்லப்படுகிறது. அதாவது மீசைக்கு விதையை தூவி இளமையை மழையாக உருவைக்கிறார். இளமை மழை பெய்ய ஒரு பயிர் முளைத்த பருவம் என்றா இப்போதான் என்ன செய்யணும் மீசை அரும்புகின்ற நிலையில் காணப்படுகின்றது. அது மாத்திரம் அல்லாது முக்கியமான விடயம் என்னவாக இருக்கும் என்றால் அந்த பையனுக்கு இளமையினுடைய அந்த தோற்றம் அந்த இளமையினுடைய அந்த தன்மை இப்போது தெரிகின்ற இயல்பினை உடையதாக என்ன செய்யறா காணப்படுகிறது. இப்படி சொல்லப்படுகிறது. மீசைக்கு விதை தூவி இளமை மழை பெய்ய பயிர் முளைத்த பருவம். ஏதோ அலுவலுக்கு வந்திருந்தான் கையொப்பம் இடு என்று சொன்னேன். இடது கையின் பெருவிரலை ஊன்றி வெட்கி சிரித்தான். அது ஒரு செத்த சிரிப்பு. மீசைக்கு விதை தூவி இளமை மழை பெய்ய பயிர் முளைத்த பருவம். ஏதோ அலுவலுக்கு வந்திருந்தான் கையொப்பம் இடு என்று சொன்னேன். இடது கையின் பெருவிரலை ஊன்றி வெட்கி சிரித்தான். அது ஒரு செத்த சிரிப்பு. அதாவது அது ஒரு என்னவாக இருக்கும் என்றால் செத்த சிரிப்பு என்று சொல்லப்படுது. சரிதானே? அப்போ அவன் கையொப்பத்தை இட சொல்ல அவன் இடது கையின் பெருவிரலை ஊன்றி வெட்கம் அடைந்து சிரித்தான். அதை ஒரு செத்த சிரிப்பாக கவிஞர் குறிப்பிடுகிறார்.
மனதிலே எந்த விதமான உணர்ச்சிகளையும் ஏற்படுத்தாத அந்த உணர்வு அற்ற சிரிப்பு என்பதை அந்த தொடர் என்ன செய்யறா வெளிப்படுத்த நிற்கிறது. இனி என்ன செய்கிறார் என்றால், அந்த இளைஞனுக்காக அந்த கவிஞருடைய அந்த மன ஆதங்கத்தினுடைய தன்மை வெளிப்படுத்தப்படுகிறது. என் இதயம் கலன்று அவனிட்ட ஒப்பத்தின் மேல் விழுந்து கத்தியது பின் கருகி பற்றியது. என் இதயம் கலன்று அந்த குறிப்பிட்ட பையன் இட்ட அந்த கையொப்பத்தின் மீது விழுந்து கத்தியது பின் கருகி பற்றியது. பின்பு என்ன செய்கிறால் கருகி பற்றியதாக குறிப்பிடப்படுகிறது. என் இதயம் கலன்று அவனிட்ட ஒப்பத்தின் மேல் விழுந்து கத்தியது பின் கருகி பற்றியதென்று என்ன செய்கிறால் குறிப்பிடப்படுவதை நாங்கள் அவதானிக்கலாம். அந்த இளைஞனுக்காக கவிஞர் தன்னுடைய அந்த மனமானது அவனுடைய உணர்வுகளால் நிரம்பி வழிகின்றது. அந்த பையனுக்காக கவிஞருடைய அந்த மன ஆதங்கத்தினுடைய தன்மை அல்லது இயல்பு வெளிப்படுத்தப்படுவதை நாங்கள் அவதானிக்கலாம். அவன் காதல் உணர்வுகளை என்னென்று ஒருத்திக்கு எழுதுவான் வருங்காலம். அவன் எதிர்காலத்தில் தன்னுடைய உணர்ச்சிகளை என்னென்று அந்த காதலித்த அந்த பிள்ளைக்கு எழுதுவான் எதிர்காலத்தில். அழகு முகம், கீழுதடு இரத்த சிவப்பு, பெண் விழுவாள் இவற்றில் மயங்கி, காகம்போல் அவன் விழுந்தவளின் வேலி ஓரமெல்லாம் கரைந்து திரிவானோ. காகம்போல அந்த விழுந்தவளின் வேலி ஓரமெல்லாம் கரைந்து திரிவானோ. எழுத வருகின்ற உணர்ச்சிகளை ஒலியாக்கி வந்திருக்க கூடாது அவன்று அலுவலுக்கு. எழுத வருகின்ற உணர்ச்சிகளை ஒலியாக்கி வந்திருக்க கூடாது அவனின்று அலுவலுக்கு. எனக்கு நிறைய வேலைகள் இருக்கின்ற தினம் என்று. இன்றைக்கு எனக்கு அலுவலகத்தில் நிறைய வேலைகள் இருக்குது. இனி என்ன நான் இல்லை. அந்த எழுத தெரியாத வருங்கால மனிதனதி போனாலும் அந்த எழுத்தறித்த அந்த பையனை ஒரு நதியாக உருவகிக்கின்ற நான் உலக பாடசாலை நான் இருந்தபடி கதிரையிலே உலக பாடசாலைகள் அனைத்தையும் நினைத்துவிட்டு எண்ணுகிறேன். உலகத்தில் உள்ள பாடசாலைகள் அனைத்தையும் நினைத்துவிட்டு என்ன செய்கிறேன்டா, என்னுடைய மனதிலே எவ்வாறு இந்த பாடசாலையினுடைய கல்வியினுடைய நிலை இருக்கின்றது, மாணவர்களினுடைய இந்த நிலைக்கு காரணமாக காணப்படுகின்ற தன்மைக்கு காணப்படுகின்ற அந்த பிரதானமான மூலாதாரங்கள் அல்லது மூல காரணங்கள் என்ன என்பதை பற்றிய சிந்தனைகள் என்னுடைய மனதை என்ன செய்கிறேன்டா சுற்றி சுழன்று கொண்டிருக்கிறது. அதாவது இதெல்லாம் என் மனதை என்ன செய்கிறேன்டால் சுற்றி சுழன்று கொண்டிருக்கிறது. அதாவது எழுத வருகின்ற உணர்ச்சிகளை இன்று ஒலியாக்கி வந்திருக்கக்கூடாது. அதாவது அவன் கையொப்பத்தை இட்டதன் பிற்பாடுதான் கவிஞரின் உடைய அந்த மனம் அந்த எழுத்தறிவற்ற இளைஞனுக்காக ஒரு மன ஆதங்கம் கொள்வதை, அவனுடைய எதிர்கால அந்த தன்மைகளை நினைத்து கவிஞர் கவலை கொள்வது அவனுடைய எண்ணத்தை காட்டுதென்றால் மன உணர்ச்சியினுடைய வெளிப்பாட்டுத்தன்மையை வெளிப்படுத்துவதாக அமைந்து உள்ளது. இதுக்கு காரணம் என்னவாக இருக்கும் என்றால், ஒருவன் எழுத வாசிக்க தெரியவில்லை என்று சொன்னால் ஒன்று 50% அது ஆசிரியர்களுடைய வகிபாகமும் அங்கு இருக்கின்றது, மாணவர்களுடைய வகிபாகமும் அங்கு இருக்கிறது. முழுமையாக ஆசிரியர்களை குற்றம் சாட்டிவிட முடியாது. ஏனென்றால் ஒருவனுக்கு எழுத வாசிக்க தெரியலை என்றால் அவனுடைய 11 வருட படிப்பினுடைய தாற்பரியம் என்ன?
அதற்கு எழுத வாசிக்க தெரியலைண்டா அது 11 பேர் அந்த அதனுடைய தாற்பயம் என்னவாக இருக்கும். ஏனென்றால் முக்கியமாக தன்னுடைய முதல் எழுத்தை போட்டு தகப்பனுடைய முதல் எழுத்தை போட்டு தன்னுடைய பெயரை எழுத தெரியாமல் இருக்கிறான் என்றால் அது அவனுடைய ஒரு இழிவான ஒரு நிலைமையை வெளிப்படுத்துவதாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் முதல் எழுத்துக்களோட பெயரை எழுதக்கூடிய அந்த நிலையில் என்ன செய்யறா மாணவர்கள் இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால் தான் அவர்களுடைய வாழ்க்கை ஒளிமயமான ஒரு வாழ்க்கையாக அமைந்திருக்கும். அல்லது என்னவாயிருக்கும் என்றால் ஒரு வாழ்க்கையை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள அமைத்து கொள்ள வேண்டிய அந்த நிலைமைகள் இருக்கும். அதாவது நாங்கள் படித்தாத்தான் எங்களை உலகம் மதிக்கிற நிலையில் இருக்கும். படிப்பு அறிவு என்பது அல்லது கல்வி அறிவு என்பது இல்லை என்றால் அந்த மனிதர்களுடைய வாழ்க்கை என்னவாக இருக்கும் என்றால் இருள் சூழ்ந்த ஒரு அஞ்ஞானத்துடன் கூடிய ஒன்றாகத்தான் இருக்கும். சரிதானே? இது பற்றி என்ன செய்யணுமெண்டா தெரிஞ்சிருக்க வேண்டும். அந்த நதி வருநாள் சீறி ஒலி எழுப்பி ஓடாது உறையும் ஒரு சிறு துளியாக. அந்த நதி வருநாளில் சீறி ஒலி எழுப்பி ஓடாது உறையும் ஒரு சிறு துளியாகத்தான் காணப்படும் என்று வாழ்க்கையை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள அமைத்து கொள்ள வேண்டிய அந்த நிலை காணப்படும் என்பதை கவிஞர் சோலைக்கிளி அவர்கள் அழகான எழுத்துக்களின் ஊடாக வாசகருடைய மனதிலே அதை தெரிய வைப்பதை நாங்கள் இந்த கவிதையை வாசிக்கின்ற பொழுது அல்லது வாசித்து அறிந்து கொள்ளுகிற போது அறியக்கூடிய விடயங்களாக இருக்கிறது. அதுக்கு இந்த சின்ன கேள்விகளும் அன்றைக்கு நான் கொடுத்திருக்கிறேன். அதாவது இதற்கு முன்னர் வேற வகுப்புகளில் இதனுடைய சிறு வினாக்கள் என்று சொல்லப்படுகின்ற குறுவினாக்கள் ஏற்கனவே வகுப்புகளில் கொடுக்கப்பட்டு உள்ளது. இன்றைக்கு நாங்கள் இதை பார்க்க வேண்டியது விடயம் என்னவாக இருக்கும் என்றால் இந்த கவிதையை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய கட்டுரை வினாக்கள் அல்லது கட்டமைப்பு வினாக்கள் என்ற ஒரு விடயத்தை நாங்கள் அவதானித்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு பிரதானமான தேவைப்பாடு ஒன்று இருக்கிறது. போடுங்கள் கட்டுரை வினாக்கள் அல்லது கட்டமைப்பு வினாக்கள். கவிஞர் சோலைக்கிளியின் சீறி ஓடாத வருங்கால மனித நதி. சீறி ஓடாத வருங்கால மனித நதி என்ற கவிதையை ஆதாரமாக கொண்டு ஆனாக்கேளி எழுத்தறிவற்ற இளைஞனுடைய தோற்ற பொலிவு. எழுத்தறிவற்ற இளைஞனுடைய தோற்ற பொலிவு. இரண்டாவது ஆவண்ணா எழுத்தறிவற்ற இளைஞனுக்காக கவலை கொள்ளுகின்ற கவிஞர் உடைய மன ஏக்கம். என்பனவற்றை
சுருக்கமான முறையில் தெளிவுபடுத்துக. இப்படி ஒரு கட்டுரை கேள்வி ஒன்று வருகின்ற பொழுது முதலாவது நாங்கள் செய்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவாயிருக்கும் என்றால், இந்த கட்டுரை கேள்விக்கான அறிமுகத்தை நாங்கள் முதலாவது எழுத வேண்டும். கட்டுரைக்கான அறிமுகத்தை நாங்கள் எழுத வேண்டும். இந்த சீறி ஓடாத வருங்கால மனிதனது என்ற கவிதை யாரால எழுதப்பட்டது, எந்த தொகுப்பில் இருந்து எடுக்கப்பட்டது என்ற விடயங்களை நாங்கள் முதலாவது குறிப்பிடுதல் வேண்டும். யாரால எழுதப்பட்டது, அவர் எழுதிய எந்த கவிதை தொகுப்பில் இருந்து இந்த கவிதையானது எடுக்கப்பட்டு உள்ளது என்ற அந்த விடயங்களை நாங்கள் என்ன செய்யணும் என்றால் குறிப்பிடுதல் வேண்டும். இந்த கவிதையின் ஆசிரியர் கவிஞர் சோலைக்கிளி. அது அவருடைய புனை பெயராக இருக்கும். அவருடைய உண்மையான பேர் உதுமா லெஃபை முகமது அதீக் என்பது அவருடைய உண்மையான பேராக இருக்கும். அவர் எழுதிய பாம்பு நரம்பு மனிதன் என்று சொல்லப்படுகின்ற அந்த கவிதை தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு கவிதை தான் சீறி ஓடாத வருங்கால மனிதனது என்று சொல்லப்படுகிற அந்த கவிதை. சீறி ஓடாத வருங்கால மனித நதி என்று சொல்லப்படுகின்ற அந்த கவிதை. இந்த கவிதையில் பார்த்தீங்கன்னா அப்போ இந்த எழுத்தறிவற்ற இளைஞனுடைய தோற்ற பொலிவென்ற ஒரு கேள்வி சொல்லப்படுகிறது. அது என்ன மாதிரி என்றால், ஒன்று மீசைக்கு விதை தூவி இளமை மழை பெய்ய பயிர் முளைத்த பருவம் என்று சொல்லப்படுகிறது. மீசைக்கு விதை தூவி இளமை மழை பெய்ய பயிர் முளைத்த பருவம் என்று ஒன்று சொல்லப்படுகிறது. இரண்டாவது அழகு முகம் என்று ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. அடுத்தது மூன்றாவது கருத்து சொல்லப்படுது கீழ் உதடு இரத்த சிவப்பு என்று சொல்லப்படுகின்ற அந்த விடயங்கள் அதிலே என்ன செய்யறால் ஆணித்தரமான முறையில் குறிப்பிடப்படுகிறது. ஒன்று கீழுதடு இரத்த சிவப்பு, அடுத்தது சொல்லப்படுகிறது அழகு முகம், மீசைக்கு விதை தூவி இளமை மழை பெய்ய பயிர் முளைத்த பருவம் என்று சொல்லப்படுகின்ற அந்த மூன்று விடயங்களும் என்னவாயிருக்கும் என்றால், அதாவது அந்த எழுத்தறிவற்ற இளைஞனுடைய தோற்ற பொலிவினுடைய வெளிப்பாட்டு தன்மைகளாக அமைந்துள்ளன. அதாவது இளைஞன் அழகண்டா முதலாவது இப்போதுதான் மீசை அரும்புகின்ற நிலையில் இருக்கிறான். இளமை மழை பெய்ய பயிர் முளைத்த பருவம், அழகு முகம் என்று சொல்லப்படுகிறது, கீழுதடு இரத்த சிவப்பு. இவ்வாறான கீழுதடு இரத்த சிவப்பு இவ்வாறான அழகில மயங்கி ஒரு பெண் காதலிப்பாள் என்று சொல்றது அந்த இளைஞனுடைய அழகினுடைய சிறப்பின் தாற்பரியங்களாக காணப்படுகிறது. எழுதிக்கொள்ளுங்கள். அறிமுகம். சீறி ஓடாத வருங்கால மனித நதி. சீறி ஓடாத வருங்கால மனித நதி என்ற கவிதை ஆனது கவிஞர் சோலைக்கிளி என்பவரால் எழுதப்பட்டது ஆகும். கவிஞர் சோலைக்கிளி எழுதிய
பாம்பு நரம்பு மனிதன் என்ற தொகுப்பில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கவிதையை சீறி ஓடாத வருங்கால மனிதனது என்பது ஆகும். சீறி ஓடாத வருங்கால மனிதனது என்ற கவிதை ஆகும். இக்கவிதையில் எழுத்தறிவற்ற இளைஞனுடைய தோற்ற பொலிவை பற்றி கவிஞர் சோலைக்கிளி அவர்கள் சிறந்த கருத்தினை குறிப்பிடுவதை அவதானித்துக் கொள்ளலாம். கவிதையினுடைய ஆரம்பத்திலே மீசைக்கு விதை தூவி இளமை மழை பெய்ய பயிர் முளைத்த பருவம். மீசைக்கு விதை தூவி இளமை மழை பெய்ய பயிர் முளைத்த பருவம் என குறிப்பிடப்படுகின்றது. மீசைக்கு விதை தூவி இளமை மழை பெய்ய பயிர் முளைத்த பருவம் என குறிப்பிடப்படுகின்றது. இவ்வாறு குறிப்பிடுவதானது அவனது இளமையின் தோற்றத்தை வெளிப்படுத்துகின்ற விதமாகவே அமைந்து உள்ளது. மீசை ஆனது இப்போதுதான் அரும்புகின்ற நிலைமையில் காணப்படுவதாக குறிப்பிடப்படுகின்றது. அது மாத்திரம் அல்லாது அழகான முகத்தை உடையவன் ஆகவும்
கீழ் உதடானது இரத்தத்தை போன்ற சிவப்பு நிறம் வாய்ந்ததாகவும் காணப்படுவதாக குறிப்பிடுவதை அவதானிக்கலாம். அவனுடைய கீழ் உதடானது இரத்தத்தை போன்ற சிவப்பு நிறம் வாய்ந்த பார்ப்பவர்களை வசப்படுத்தக்கூடிய உதடு வாய்ந்தவன் என்பதும் குறிப்பிடப்படுவது அவதானிக்கத்தக்க விடயம் ஆகும். இவ்வாறாக சீறி ஓடாத வருங்கால மனிதனது என்ற கவிதை பகுதியில் எழுத்து அறிவு அற்ற இளைஞனுடைய தோற்ற பொலிவு எழுத்தறிவற்ற இளைஞனுடைய தோற்ற பொலிவு தெளிவுபடுத்தப்படுவதை அவதானிக்கலாம். இரண்டாவது கேள்வி என்னவாயிருக்கும் என்றால், அந்த எழுத்தறிவற்ற இளைஞனுக்காக கவிஞருடைய அந்த மன ஆதங்கம் என்று சொல்லப்படுகின்ற அந்த விடயம் சொல்லப்படுகிறது. அதாவது எழுத்தறிவற்ற இளைஞனுக்காக அந்த கவிஞருடைய மன ஆதங்கத்தினுடைய வெளிப்பாட்டு தன்மை என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்குது. அதுக்கு என்ன மாதிரி சொல்லலாம்டா, ஒன்று அந்த எழுத்தறிவற்ற இளைஞனுடைய தோற்ற பொலிவை சொல்லி அந்த பையன் கையொப்பத்தை இடுமாறு கூறிய போது அந்த பெருவிரல் அடையாளத்தை இட்டதன் பிற்பாடு அவன் என்ன செய்கிறான் என்றால் வெட்கமடைந்து சிரித்தான். அதை ஒரு செத்த சிரிப்பாக கவிஞர் குறிப்பிடுவது அவதானிக்கத்தக்க ஒரு விடயம். அது மாத்திரம் அல்லாது கையொப்பத்தை இட்டு போனன் பிற்பாடு என்னுடைய இதயம் கலன்று அவனிட்ட ஒப்பத்தின் மேலே விழுந்து கத்தியது, பின் கருகி பற்றியது என்று குறிப்பிடுவதும் என்னவா இருக்க வேண்டால் எழுத்தறிவற்ற இளைஞனுடைய அந்த அந்த கவிஞனுடைய மன ஆதங்கமாகவே காணப்படுகிறது. அவனுடைய எதிர்காலத்தை நினைத்து என்ன செய்கிறான்டா கவலை கொள்வதும் என்ன செய்கிறான்டா கொஞ்சம் அவதானிக்கத்தக்கதாக இருக்கும். எதிர்காலத்தை நினைத்து இவன் இப்படி இருக்கிறான், இவனுடைய எதிர்காலத்தில் என்ன மாதிரி இவனுடைய வாழ்க்கை மாறப்போகுது என்பதை பற்றி என்ன செய்கிறான்டால் கவிஞர் கவலை கொள்வது என்னவாக இருக்க வேண்டால் ஒரு பிரதானமான ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. அது மாத்திரமல்லாது என்னென்று இவன் தன்னுடைய காதலிக்கு காதல் உணர்வுகளை சொல்லுவான் என்றது பற்றியும் கவிஞர் என்ன செய்கிறார் என்றால் மன ஆதங்கம் கொள்வதும் அவனுடைய ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது.
அது மாத்திரமல்லாது முக்கியமானது, அதாவது இவன் எதிர்காலத்தில் அதாவது கல்வி அறிவு இல்லாத காரணத்தால் வாழ்க்கையை ஒரு குறுகிய வட்டத்துக்குள் அமைத்து கொள்ள வேண்டிய அந்த நிலை இருக்கும் என்று குறிப்பிடுவதும் கவிஞருடைய மன ஆதங்கத்தினுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் இருக்கிறது. இவ்வாறான விடயங்களை அடிப்படையாக கொண்டு அந்த கேள்விக்குரிய விடையை என்ன செய்யணும்டா எழுத வேண்டும். இன்றைக்கு இவ்வளா பகுதியுடனும் இந்த வகுப்பினை பூரணப்படுத்துகிறேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.